இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா தான். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் சூப்பராகவும் ஈஸியாகவும் எப்படி இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிபி சமையல். ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம பட்டர் கிரேவி செய்யும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் அரைக்க தான் போகிறோம், அதனால் எண்ணெயே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அதில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தக்காளியோட டேஸ்ட்டு கூடுதலாக இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பூண்டு பல் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து ஒரு 3 பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டியது முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவில் கிடைக்கும். நம்ம இந்த விழுதோடையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தனியாக வேணாலும் இதை நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சியும் வேணாலும் கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வதங்குறதுக்கு. இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து நைஸாக விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கடாய் எடுத்துக்கலாம். அதில் நல்லா ஒரு ஃபுல்லாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம இது கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போயே நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ பன்னீரை நம்ம சேர்த்துடலாம். பன்னீர் உங்களுக்கு விருப்பமான சைஸ் அண்ட் ஷேப்ஸில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த சைஸில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நம்மளுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டைல் கிடைக்கும். கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுறலாம் ஒரு வாட்டி. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் பன்னீர் பட்டர் மசாலாவில் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும், அதனால தான் நம்ம இந்த சுகர் சேர்க்குறோம். உங்களுக்கு சுகர் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா டொமேட்டோ கெச்சப்லேயும் அந்த புளிப்பு, உப்பு, ஸ்வீட்னஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம பட்டர் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலோட ஏடு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதோட கலர், அதோட டெக்ஸ்சர் எல்லாமே பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தியோட தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி நம்ம சிபி சமையலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவும் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இன்னும் சிபி சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.